Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 28/3/2025 மார்னிங் ஒரு 7:30க்கு இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2025 தொடர்பாக அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன் விண்டோக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்ஷன் விண்டோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் KCET 2025 எக்ஸாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸினுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 2025 நீட் எக்ஸாம் மற்றும் MBBS அட்மிஷன் கவுன்சிலிங் தொடர்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ அல்லது 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது KEA எக்ஸாம், அதாவது கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டிஸ்னுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் 27/3/2025 அதாவது நேற்றைய தேதியில் வந்த இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இது. சார் நான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல சார் அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அப்படி இல்லைன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாராவது இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நோட் எடிட்டிங் த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் த்ரூ ஆன்லைன் ஃபார் CET 2025. இப்போது CET 2025க்கு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கண்டக்டட் பை கர்நாடகா எக்ஸாம் அத்தாரிட்டிஸ். இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண மாணவர்களுக்கு அவர்களுடைய தவறுகளை திருத்தம் செய்து கொள்ள வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இட் வாஸ் இன்ஃபார்ம்டு தட் த கேண்டிடேட்ஸ் கேன் எடிட் their CET 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் as and when after entry of application, but still student and parents are requesting to permit them to provide option to edit the application detail. இப்போ பார்த்தீங்கன்னா CET 2025க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இப்போவும் இதில் எடிட் பண்ணுறதுக்கான வேண்டுகோளை விடுத்துள்ளனர். ஸோ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய நலனுக்காக இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருத்தம் செய்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா, ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த கேண்டிடேட் ப்ரொவிஷன் வில் பி கிவன் டு எடிட் CET 2025 அப்ளிகேஷன் ஆஃப்டர் CET 2025 எக்ஸாம். இப்போது CET 2025 எக்ஸாம் வந்து ஏப்ரல் மாதத்தில் வருது. இந்த எக்ஸாம் முடிந்த பிறகு யாரெல்லாம் திருத்தம் செய்து கொள்ளணுமோ அவங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். எதனால் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா +2 அப்பியரிங் அப்படின்னு அப்ளிகேஷனில் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ரிசல்ட்டு, அவங்களுடைய மார்க் பர்சன்டேஜ், சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸு இதெல்லாம் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு அப்பியரிங் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட் வைஸ் மார்க்கோ இல்லை அவங்களுடைய சப்ஜெக்ட் வைஸ் பர்சன்டேஜோ இதெல்லாம் வந்து அதன் பிறகு தான் தெரிய வரும். ஸோ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலோ இல்லை உங்களுடைய டேட்டாவை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் மீண்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வழங்கப்படும். எப்போ அப்படின்னா ஆஃப்டர் CET 2025 எக்ஸாம். ஸோ candidates are hereby informed to keep visiting KEA website. KEA வெப்சைட்டை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்கள். https://kar.nic.in ஃபார் அப்டேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நீட் தொடர்பாகவோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மற்றும் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங்னுடைய எந்த ஒரு அப்டேட் வந்தாலும், அதர் ஸ்டேட் அப்டேட் இருந்தாலும் உடனுக்குடனாக நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல்.
நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை வந்து நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம SAP Views யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் NRI சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம வந்து ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.